சிறப்போடு வாழ்ந்து வருகிறாயோ அதே போல என்னென்று வாழ்ந்து வருவாய் தாயே. ஆகட்டும் மகனே. இருந்தாலும் நீங்கள் இருவரும் என் அருகில் இருக்கிறீர்கள். எப்போதுமே என் அருகில் இருக்கக்கூடிய என்னுடைய செல்ல மகன் இங்கே காணவில்லை. கண்ணே அம்மையப்பா. ஏன் மகனே இப்படி மயந்தான நீ? அப்பனா ஆமா மூத்த பையன். ஆமா முதல்ல கூப்பிடாம அவங்க ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு கடைசியா கூப்பிடுறேன். இதற்காகவா இவ்வளவு கோபம்? இப்ப நான் கடைசியா போறான்னு பாத்தியா? இல்ல இல்ல மகனே, நீ எப்போதுமே என் அருகில் இருக்கக்கூடியவன். உனது தம்பிமார்கள் இருவரும் வனங்களில் வேட்டைகளாடி கலைத்த முகத்தோடு வந்திருக்கிறார்கள். அப்படி ஆகையால் அவர்களை முன்பாக அழைத்தேன். இதற்காக கோபித்துக் கொள்வதா? அப்படி ஆகட்டுமா? என்ன மகனே, வருமாடா கண்ணே அம்மே அப்பா அம்மே அப்பா நீ உண்மையில்லை மகனே துசாரியே நலமோடு வாழ்ந்திருப்பாய் கண்ணே. ஆமா மகனே, அதெல்லாம் இருக்கட்டுமா. எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. ஆகட்டும் மகனே. பசி தாங்க முடியல. பசினா என்ன வேணா தின்றுவியா? பீத்து போயிருக்கிறியா? பசில சோறு இருந்தா கூட மகனே, உனக்கு அதிகமாக பசி. உனக்கு அதிகமாக பசி. உனது தம்பிமார்கள் வனங்களில் வேட்டையாடி கலைத்த முகத்தோடு வந்திருக்கிறார்கள். உங்கள் மூவருக்கும் சாதம் தருகிறேன், சாப்பிட்டு விட்டு இழப்பற வேண்டும். ஆகட்டும் மகனே. ஆகட்டும் தாச்சி. பாலுத்தி சாதம் தாரே கண்ணே கண்ணே அப்பாவாய் ஒன்றும் மாறா ஒன்றும் வேறு பத்தி இருக்கிறதா? உண்மைதானப்பா. அப்படி என்றா தயிர் ஊத்தி சாதம் தரேன் மகனே. தயிர் ஊத்தி தயிர் ஊத்தி தயிர் ஊத்தி சாப்பிட்டா என்னுடைய அங்கம் அகப்பட்டது தணலாய் எரிந்து வருகிறது அம்மா. அப்படியா? எனக்கு வேண்டாம். என்னுடைய தம்பி தொட்டியத்த சின்னானுக்கு கொடுத்திருப்புகள் தாக்கி. அப்படி என்றால் மகனே, அப்படி என்றால் மாருதி சாதந்தாரே என் மகனே நீங்கள் முழுவர் ஒன்று மாறா ஏத காரணம் மகனே. இருந்தாலும் எந்த சாதமும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாய். உண்மைதான். ஒரு சாதம் தருகிறேன், சாப்பிடுவாய் கண்ணே. தேனூத்தி சாதம் தரேன் மகனே.
மூலமாக சாதத்தை தருவதாக சொல்கிறீர்கள் அல்லவா? தேனூத்திய சாதத்தை உண்டு வந்தால் என்னுடைய அக்கமாக்கப்பட்டது எவற்றை எரிந்த வண்ணமாகவே இருக்கிறதம்மா. எனக்கு வேண்டாம். என்னுடைய அண்ணன் அம்மையப்பக்காரனுக்கு கொடுத்திருப்பகள் தாகி மகனே என்ன தெரிஞ்சு தயிர் ஊத்தி சாதம், பால் ஊத்தி சாதம், மோர் ஊத்தி சாதம், எந்த தேன் ஊத்தி சாதம் வேணாங்கிறா இல்ல. ஆமா. அப்படியே எனக்கு பெட்ரோல் ஊத்தி கொடு சாப்பாடு. இப்படி பண்ணலாம். சீவ தண்ணி ஊத்தி கொடு. பாவம் இல்லையா? அது வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம். இல்ல அந்த பால்டார் ஊத்தி கொடு குடிக்கிட்டு. அதெல்லாம் இருக்கு. எனக்கு பசி ரொம்ப இருக்குங்க. தாயே, எனக்கு பசியாக இருக்கிறது. நான் மலையாளம் சொல்ல வேண்டும். ஆகட்டும் மகனே. எனக்கு பசியே ரொம்ப மாட்டாயே, பசியே ரொம்ப மாட்டாயே. மகனே, அம்மே, அப்பா, உனது தம்பி காத்தவராயன் எந்த சாதமே வேண்டாம் என்று சொல்கிறானே, என்ன காரணம் என்று தெரியவில்லை கண்ணே. நான் சொல்றேன் கேளுங்க. அவன் எந்த பக்கம் போனா எதனால வந்தாரு ஒரு பேய் பிசாசு அடிச்சிருச்சு நம்ம தெரியவில்லை. பசிக்கிற காரணம் என்னன்னு தெரியல. அது என்ன விளக்கம்னு கேளுங்க. மகனே, எந்த பக்கம் போனேன்னு கேளுங்க. காத்தவராயா, காலையிலே எழுந்தவுடன் நீயும் சின்னானும் எனக்கு செய்ய வேண்டிய பணிவிட வேலைகளை செய்து முடித்துவிட்டு எந்த திசை போனாயோடா போனாயோடா மகனே சொல்லுவாயோ நீயும் சின்னானும் எந்த திசை மார்க்கமாக வேட்டைக்கு சென்றீர்கள்? அம்மா, தாங்களும் தெற்கு முகமாக வேட்டைக்கு செல்ல வேண்டாம் என்று எடுத்துரைத்தீர்கள். தாங்களுடைய சொன்ன மீறி தெற்கு முகமாக வேட்டைக்கு சென்றோம். சென்ற இடத்தில் ஒரு மாலை ஒன்று பார்த்து வந்தேன் தாக்கி. மாலையா? உண்மைதானம்மா. மாலை என்றால் ஆமா, உனது தந்தையார் கழுத்தில் இருக்கக்கூடிய பாபு மலையை கண்டாயா? இல்லை அம்மா. அதுவும் இல்லை என்றால் உனது மாமன் மாயக்கண்ணன் கழுத்தில் இருக்கக்கூடிய துளசி மலையை கண்டாயா? இல்லை அம்மா. அதுவும் இல்லை என்றால் உனது அண்ணன் முருகப்பெருமான் கழுத்தில் இருக்கக்கூடிய உத்திராஜ மலையை கண்டாயா? இல்லை தாக்கி. அதுவும் இல்லை என்றால் எந்த மாலை? அம்மா, நம்முடைய தந்தை சிவபெருமானத்தில் சென்று தாங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு மாலை எனக்கு வேண்டும் என்று கேட்டால் எமது தந்தை சிவபெருமான் எனக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுத்து விடுவா. இல்லை, தாங்களிடத்தில் இருக்கக்கூடிய பூமாலை வேண்டும் என்று கேட்டால் தாங்கள் தான் எனக்கு கொடுக்க மாட்டீர்களா? கொடுத்து விடுவா. உன்னுடைய மைத்திர கழுத்தில் இருக்கக்கூடிய மாயக்கண்ணன் கழுத்தில் இருக்கக்கூடிய துளசி மாலை எனக்கு வேண்டும் என்று கேட்டால் என் மாமன் தான் எனக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுத்து விடுவா. அம்மா, நான் பார்த்து வந்தது மாலை இல்லை தாக்கி. தாங்களிடத்தில் மாலையை பார்த்து வந்தேன் என்று பொய் கூறிய வண்ணமாக இருந்தேன். சரி, எதை பார்த்து வந்தேன் என்றால், அம்மா, கண்டு வந்தேன் தாக்கி. இப்பொழுது கனியை பார்த்து வந்தேன் என்று சொன்னேன் அல்லவா? உண்மை. இந்த கனி எப்படிப்பட்ட கனி என்று தெரியுமா? எப்படிப்பட்ட கனி, எப்படி பூக்கும், எப்படி காய்க்கும் என்று விவரமாக சொல்வாய். தாங்கள் கேட்கபடியே எடுத்துரைக்கிறேன் தாக்கி. நான் பார்த்து வந்த கனியாகப்பட்டது பறிக்கக்கூடிய கனியாக இருந்தால் அப்பொழுதே பறித்தெடுத்து வந்திருப்பேன். சரி, பார்த்து வந்த கனி எப்படிப்பட்ட கனி என்றால், அந்த கொம்பினிலும் பூக்காதம்மா பூக்காதம்மா கொடியிலும் பூக்காதம்மா பூக்காதம்மா. பார்த்து வந்த கனியாக்கப்பட்டது அந்த கொம்பிலம் பழுக்காத
பழுக்காது, கொடியிலும் பழுக்காது, ஒரு சான் குடலிலே பூக்கக்கூடிய கனி. அப்படியா? அது மட்டுமல்லாது அப்படி இந்த கனிக்கு மதமொரு பூக்கும் மாதாயே அம்மா, என்ன கனி என்று தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா மகனே? நான் பார்த்து வந்த கனிக்கு சரி மாதம் ஒரு முறை பூக்கும், வருடம் ஒரு முறை காய் காய்க்கும். அம்மா, காய் காய்க்கும். அப்படியேப்பட்ட கனி என்ன கனியாக இருக்கும் மகனே? அம்மையப்பா, எல்லா விஷயத்துக்கும் நான் தான் முத பிறந்தாங்க, இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதா? என்னன்னு விளக்கம் சொல்லுமா? கண்டுபிடிச்சு சொல்றேன். மாதம் ஒரு பூ பூக்குமா, வருடம் ஒரு காய் காய்க்கும். அது என்ன கனின்னு என்ன கேட்கும்? நசமணி ஏதோ பொம்பளை தானே? நான் சந்தை மாதிரி தான் எனக்கு 3 பிள்ளைய பெற்றிருக்கேன். உன்னெல்லாம் பாரு, இது ஆமா கேட்கணும் கோச்சுக்காக. ஏன் அப்படின்னா மாதம் ஒரு பூப்புக்குன்னா மாசம் பொம்பளை பிள்ளைங்க தலைக்கு தண்ணி ஊத்துறாங்களே, ஆமா, வீட்டுக்கு தூரமா போறாங்களே, ஆமா, அதுதான் மாதம் ஒரு பூப்புக்கு. சரி, வரும் ஒரு காய்க்கு கீழே வருஷம் 10 மாசம் முடிஞ்சாலும் கப்பு 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 கப்புன்னு பிள்ளை பெற்றுறாங்களே. ஒரு குழந்தை அது வருஷம் பெற்றுறாங்க. ஒரு குழந்தையை பெற்று எடுப்பார்கள். ஆமாமா. சரி, அதுதான் மாதம் ஒரு பூப்புக்கு வருஷம் ஒரு காய்க்கு உங்கள்கிட்ட சொல்றதுக்கு கூச்சு தயக்கப்பட்டு நாசுக்க சொல்றீங்க. அப்படின்னா பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு இருக்கிறியா? பொம்பளை பொறிக்குமா? நிஜமா பொம்பளை பொறிக்கு, சரியான பொம்பளை பொறிக்கு. ஆமா ஆமா, எங்க இருக்கிற தெரியுமா தெரியாதா? எங்க அட்ரஸ் இருக்கு. மகனே, வேட்டைக்கு சென்ற இடத்தில் மாலை என்கிறாய், கனி என்கிறாய். நீ பார்த்து வந்தது உண்மையாக என்ன எது பார்த்து வந்தாய்? நான் தெற்கு முகமாக சென்று சரி மாலையும் பார்க்கவில்லை, சரி கனியையும் பார்க்கவில்லை, சரி ஒரு கண்ணை பெண்ணொரு அம்மா கண்ணி என்றால் ஒரு பெண்ணை பார்த்து வந்தாயா? உண்மைதானம்மா. மகனை காத்தவரையா, எந்த திசைக்கு வேட்டைக்கு செல்லக்கூடாது என்று சொன்னேன், அந்த திசை மார்க்கமாக வேட்டைக்கு சென்று ஒரு பெண்ணை பார்த்து வந்திருக்கிறாய். எந்த ஊரை, எந்த தேசம், எந்த தேசம், யாருடைய மகளை என்று சொல்லுங்க. எந்த ஊர், எந்த தேசம், அவருடைய தாய் தந்த பெயர் என்ன, விவரமாக சொல்வார். பார்த்த வந்த பெண்ணாகப்பட்டவள் புத்தூர் அக்ரகாரம் புதுச்சேரி நெற்பேட்டை ஆரிய பன்மகன் என்று சொல்லக்கூடிய ஆரிய மாலா என்ற பெண்ணை பார்த்து வந்திருந்தார். மகனே காத்தவரையா, புத்தூர் அக்ரகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆரிய பிராஜன் மகள் ஆரியமலையை பார்த்து வந்தாயா? ஆமாம் தாஜி. மகனே, என்ன காரியம் செய்து வந்து விட்டாய்? ஐயமார்கள் பெண்ணை தொட்டால் முன்னோர்கள் சொல்வார்கள், பாப்பாரம் என்ன தொட்டால் பாவம் வந்து சேரும், வேதியர்கள் பெண்ணை தொட்டால் வினைகள் வந்து சேரும், அஜர்குல பெண்ணை தொட்டால் ஆபத்து வந்து சேரும் என்று சொல்வார்கள். வேண்டாம் மகனே, ஆரியமானவை மறந்து விடு. வேண்டாம் மகனே, நாம பண்டார குலம், அவர்களா பாப்பார குலம், அவர்களுக்கு நமக்கு வெத்து வராது. வேண்டாம் மகனே, வேண்டாம். அப்படி என்றால் சொல்றா உங்க தம்பி அம்மையப்பா